வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வரி திருத்தங்களினால் வேன்களின் விலை சுமார் 10 லட்சத்தினால் வீழ்ச்சியடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. வாகன இறக்குமதியின் போது காணப்பட்ட 5 வரிகளுக்கு பதிலாக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உற்பத்தி வரி ஒன்று மாத்திரமே அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அமைவாக வேன் இறக்குமதிக்கு அறவிடப்பட்ட 152 வீத வரி 98 வீதமாக குறைவடைந்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புதிய வரிக்கு அமைவாக IX ரக வேன் 10 தொடக்கம் 12 லட்சம் ரூபாய் வரையில் குறைவடையும். பொதுவாக பிளட்ரூப் ரக வேனின் விலை 50 தொடக்கம் 55 லட்சமாக காணப்படும். ஹைரூப் ரக வாகனம் 65 தொடக்கம் 75 லட்சம் விலையில் காணப்படும். ஏனைய ரக வேன்களின் விலை 5 தொடக்கம் 10 லட்சம் ரூபாய் வரை வீழ்ச்சியடையும் என்று இந்திக்கு சம்பத் மெரிஞ்சிகே மேலும் தெரிவித்தார். இதேபோன்று சிறிய வாகனங்களுக்கான விலைகளும் வீழ்ச்சியடையும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஹைபிரிட் ரக வாகனங்களின் விலை மாற்றத்தை இம்முறை காண முடியவில்லை. ஆனால் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 1000 cc சிறிய ரக வாகனங்களின் விலை 2 அல்லது 3 லட்சத்தால் குறைவடையும். எவ்வாறாயினும் பெரும்பாலான வாகனங்களின் விலையில் பாரிய மாற்றங்கள் காணப்படவில்லை என வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இன்று பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. இறக்குமதி விலைக்கேற்ப வெட் வரி செலுத்துகின்றோம். இந்த வெட் வரி தொடர்பில் தெளிவான கொள்கை இன்னும் முன்வைக்கப்படவில்லை. இந்த வரிக்கான செலவுகள் காணப்படாவிட்டால் வாகனங்களின் விலை எதிர்காலத்தில் குறைவடைய வேண்டும். ஆனால் வெட் வரிக்கான தொகையை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் வாகனங்களின் விலை குறிப்பிட்ட அளவால் அதிகரிக்கும். இதேவேளை வெளிநாடுகளில் உள்ள இலங்கை பணியாளர்களுக்கு வாகன இறக்குமதிக்கான வரிச்சலுகை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இது தொடர்பில் இதுவரையில் உறுதியான நடைமுறைகள் வெளிப்படுத்தப்படவில்லை என இலங்கை மோட்டார் வாகன இறக்குமதியாளர் சங்கம் மற்றும் இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.